நம்ம கீரனூர் கொண்டரங்கி மலை தீபக்கண்ணனை பார்க்க வந்தோம்ங்க. இதாங்க அந்த கொண்டரங்கி மலை. பாருங்க மேல எவ்வளவு செங்குத்தா இருக்குதுன்னு. டெய்லி 4 ரவுண்ட் ஏறி முடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க. ஹார்ட் ஒர்க், அதிகமான ஹார்ட் ஒர்க் வேணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தன்னம்பிக்கை, தைரியம் கொஞ்சம் அதிகமா வேணுங்க. நம்ம மனசு விடாம இருக்கணும், அப்பதான் நம்ம ஏறி இறங்க முடியும். அது 1005வது நாள் ஆமாங்க. இது 1005வது நாள் மேல ஏறி இறங்குறதுனா நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இருக்கு. 3.5 வருஷத்துக்கு மேல ஏறிட்டு இருக்கிறாரு. 4 ரவுண்ட் ஏறிட்டு இருக்கிறாரு. மன தைரியம் இருந்தங்காட்டி ஏறிட்டு இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 3825 அடி. அது மட்டும் இல்லாம கோயில் மேல 4000 அடி. அங்க போய் ஒரு கம்பம் இருக்குமாமா. அந்த சாமி கோயில் போய் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சு கீழே இறங்க வராமாங்க. இது கோயில் மட்டும் அந்த படிக்கட்டு வாசப்படி மட்டும் தான். அதுக்கப்புறம் மேல 4000 அடி. பாத்துக்கோங்க, போட் போட்டிருக்காங்க. இதான் கொண்டரங்கி மலை. அந்த சாகச பயணம் மேற்கொண்ட மலை இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பு பண்ணிருப்பாருன்னு பாருங்க. அவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மலைக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அவர் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாராட்டுங்க. அவரோட உழைப்பு நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல போக காத்தோட்டம் அதிகமா இருக்கு. சைட்ல கம்பி கேட் போட்டுருக்காங்க. காத்தோட்டம் மாதிரி அதிகமா இருக்கு. ஆளை போர்த்த தள்ளு மேல போகும்போது தள்ளும் போது என்ன நம்மளுக்கு கீழே உலகிறதுக்கு பயமா நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப பயமாவும் இருக்கு. இந்த மலையில கடின ஒர்க்கு ரொம்ப இது பண்ணிருக்காருன்னா ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். பாராட்டவே ரொம்ப அதுக்கு என்ன சாதனை தான் இதெல்லாம். நாம என்னமோ நினைச்சிட்டு வந்தோம். ஆனா வந்து பார்க்கும்போது அது வேற லெவல் ஃபீலே, வேற லெவல் இருக்கு. நம்மளுக்கே பாக்குறதுக்கு பயமா இருக்கு.